ஆல் ரைட் நண்பாஸ், இன்னையோட நாள் வந்து யாராலையும் வந்து மறக்க முடியாத ஒரு நாள். 2025 மார்ச் 2ஆம் தேதி சண்டே இன்னைக்கு வந்து நம்மளோட ஜான்சனை வந்து ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. அண்ட் அஸ் அ ரெஸ்லிங் ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை வருஷமாக பார்த்தோம்னா ஃபேன்ஸ் இதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி டபிள்யூ பார்த்தோன்னா அந்த ட்ரிகரை வந்து ஆன் பண்ணிட்டாங்க, அதை வந்து ஸ்டெப் ஆன் பண்ணிட்டாங்க, அதை ஓகே பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து ஜான்சனோட ஹீல் டர்ன் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஜான்சனா வந்து இப்போ ராக் கூட சேர்ந்துட்டாரு, கோடி மேலே அட்டாக் பண்ணாரு. ஏன்னா ரெசல் மேலே அவர் வந்து டைட்டிலுக்காக மேட்ச் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ அடுத்தது என்ன? ஸோ ஜான்சனா ஹீல் டர்ன் பண்ணதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட், அடுத்த பிளான் என்ன, அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். பை த வே, ஜான்சனா ஏன் ஹீல் டர்ன் பண்ணார் அது நான் வந்து போன வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ கூட செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கதைக்கு வந்தோன்னா கொஞ்சம் பின்னாடி போனோன்னா இங்கே ராக் வந்தார், திடீர்னு வந்தார். அண்ட் இங்கே வந்து கோடியோட அன்பாக இருந்தார், இப்போ அவரை வந்து ஐஸை வச்சுருந்தார். அண்ட் நீ வந்து என்னோட சாம்பியனாரு, உன்னோட சோல் வந்து என்கிட்ட கூடன்னு வந்து ஒரு கான்செப்டை வந்து திடீர்னு கொண்டு வந்தார். அண்ட் நம்மளும் வந்து அதை ஜாலியாக இதுவாக வைத்திருந்தோம். திடீர்னு பார்த்தா இந்த சாம்பரில் அவர் வந்து ஆன்சர் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து அந்த மென்ஸோட சாம்பர் யார் ஜெயிப்பானே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. மேபி இப்போ வந்து அந்த டென்ஷன் வந்து இருக்காது, ஏன்னா இப்போ நமக்கு வின்னர் கிடைச்சிட்டாங்க. ஆனால் அப்போ எப்படி இருந்ததுன்னு அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓகே, ஸோ கோடி வந்து ராக்கோட ஆன்சரை வந்து கொடுக்க வராரு, சொல்கிறாரு ஆமாம் எனக்கு வந்து எல்லாமே வேணும். அண்ட் என்னோட சோல் வந்து என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருக்குன்னு வந்து சொல்லுவாருன்னு நினைக்கும் போது இல்லை, அவர் சொன்னது என்னோட சோல் வந்து ஆல்ரெடி இந்த ஃபேன்ஸ் கிட்ட இருக்குது, இந்த மக்கள் கிட்ட இருக்குது, என்னோட சோல் வந்து இந்த ரிங்கு கிட்ட இருக்குன்னு வந்து சொல்லுவார். அண்ட் ஜான்சன் அதை வந்து அங்கே பின்னாடியிலேருந்து கேட்டுன்னு இருப்பார், செம ஹாப்பி ஆவார், அவரை வந்து கட்டி பிடிப்பார், செம மூமெண்ட்டாக இருக்கும். இது தாண்டா ஹீரோன்னு ஜான்சனாக வந்து சப்போர்ட் பண்ணுவார். பட் அங்கே ராக் வந்து அவரோட ஸ்டைலை வந்து காமிப்பார், முச்சி விடுறான்னு. அண்ட் அங்கே வந்து ஜான்சனோட ஐகானிக்கான வந்து ஒரு ஹீல் டர்னை வந்து பார்க்குறோம். இந்த ஹிஸ்டாரிக் ஹீல் டர்ன் வந்து யாராலையும் வந்து மறக்க முடியாது. வரப்போகிற செஞ்சுரி வரைக்கும் வந்து இதை பற்றி வந்து பேசப்படும். ஏன்னா இது ஜான் சீனா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இவர் வந்து ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்தது என்ன? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. அண்ட் அங்கே ஜான்சனா வராரு. எஸ், எப்பவுமே போல் ஜான்சனை பார்த்தா வராரு, மைக்கை செட் பண்ணுறாரு. அண்ட் அவர் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாரு, ஸ்பீச்சை ட்ராப் பண்ணிட்டு போல் மைக்கை ஜஸ்ட் ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு. அவர் வந்து எதுவுமே பேசல. அண்ட் லிட்ரலி அந்த ஹீல் டர்னத்தை வந்து காட்டுறாரு. ஆனால் ஒன்று சொல்லி ஆகணும், இந்த டபிள்யூஇ ரெஸ்லர்ஸ் வந்து தரமாக வந்து ஆக்டிங் பண்ணுறாங்க. ஸ்டில் என் மைண்டில் அந்த சீன் வந்து போயின்னு இருக்குது. அவர் வந்து ஜாலியாக கட்டி பிடிப்பார். அண்ட் அப்போது ஜான்சனோட ஃபேஸோட ரியாக்ஷன் மாறும் பாருங்கள் ராக்கை பார்க்கும்போது. லிட்ரலி சினிமா இதுதான் வந்து ஏன் டபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து அசால்ட்டாக இந்த ஹாலிவுட்டில் போயிடுறாங்கன்னா அது காரணம் இதுதான். வேறு லெவலில் பார்த்து இவங்க வந்து இந்த டபிள்யூஇயில் ஆக்டிங் வந்து பண்ணுறாங்க. அந்த ஸ்கில் இருக்குது. அண்ட் அது இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது, நம்ம வந்து டபிள்யூஇயில் கரண்ட்லி பார்த்துன்னு இருக்கோம். ஓகே, ஸோ அவர் வந்து மைக் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார், ஹீல் தனத்தை வந்து காமிச்சு போயிட்டார், எதுவுமே பேசல. பேசாமலே பார்த்து ஒரு விஷயத்தை இங்கே வந்து ஜான்சன் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அண்ட் அது என்னென்னா, அவர் வந்து தன்னோட கேரக்டரை சீரியஸாக எடுத்துருக்காரு. மேபி அவர் நினச்சா அந்த கேரக்டர் பிரேக் பண்ணி இப்போ வந்து பேசியிருக்கலாம். லைக் த ராக் கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வருவார். பட் அவர் பார்த்தோன்னா த ராக்காக வருவார், ஃபைனல் பாஸோட கேரக்டரில் வரமாட்டார். ஸோ அந்தமாதிரி நினச்சா இவர் கூட வந்திருக்கலாம். பட் அந்தமாதிரி பார்த்தோன்னா ஜான்சனாக வரல. அவர் உண்மையிலே பார்த்தோன்னா தன்னோட கேரக்டரை சீரியஸாக வந்து எடுக்கிறாரு. அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சும்மாலாம் வந்து அவர் ஹீல் டர்ன் பண்ணல, லிட்டரலி ஹீ டேக் த கேரக்டர் சீரியஸ்லி. அண்ட் அதுக்கப்புறம் அவர் எப்போ ரிட்டர்ன் பண்ணுவார் அடுத்த கேள்வி வந்து வரலாம். ஸோ நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன், நீங்கள் அப்டேட் வீடியோஸ்லாம் இங்கே டெய்லியும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் நான் வந்து ஷெட்யூல் கொடுத்துருந்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஜான்சன் வந்து இந்த மாதம், எஸ் இந்த மார்ச் மாதமே பார்த்தோன்னா அவர் வந்து வர போகிறாரு மண்டே நைட்ராவில். ஃபுல்லாக நான் வந்து அந்த டேட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ நம்மளோட ராக் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ராக் சொல்லியிருக்காரு ஜான்சனா வந்து போயிட்டான், அவன் வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி இப்போ வந்து மூவியோட ஷூட்டிங் போக போகிறான், ஆஃப்ரிக்கா வந்து போக போகிறான். ஆஃப்ரிக்காவில் அவனோட ஷூட்டிங் இருக்குது மூவி கோசம். ஸோ அங்கே மேபி அவன் வந்து அவனோட ஷூட்டிங் வந்து கண்டினியூ பண்ண போகிறான். அந்த மாதிரி வந்து ராக் வந்து நமக்கு ஆன்சர் தராரு. அண்ட் ஜான்சனை ஹீல் டர்ன் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து அட்டாக் பண்ணுவார்ல கோடி மேலே, அந்த அவரோட டையை பிடிச்சி இழுப்பார், கழுத்தை வந்து இது பண்ணுவார், பிளட்டு வர வைப்பார். பிளட்டு வர வரைக்கும் பார்த்து அடிப்பார், கை நக்கல், தென் வந்து அந்த பெல்ட்டு என்னென்னமோ வச்சு வந்து அட்டாக் பண்ணி அண்ட் கடைசியில் ரத்தம் அவரை வச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே வந்து டிராவிஸ் ஸ்காட் இருக்கார்ல ரேப்பர், அவரும் பார்த்தோன்னா
அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் அந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்கன்னா வைரலாக வந்து போயின்னு இருக்குது சோஷியல் மீடியாவில், இன்டர்நெட்டில். அண்டு கொஞ்சம் கோவப்படுறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அங்கே டிராவிஸ் ஸ்காட் வந்து பலார்னு வந்து வச்சுருப்பாரு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பாவமாக இருக்கும் கோடி பார்க்கும்போது. ஏன்னா லிட்டரலி இது உண்மை தான். இது டிராவிஸ் ஸ்காட் வந்து ரியலாக அடிச்சிருவார். அதை பற்றியும் வந்து ராக் கிட்டே கேட்குறாங்க. அண்ட் ராக்கை வந்து ஆன்சர் பண்ணுறாரு, ஆமாப்பா அவன் வந்து உண்மையிலே அடிச்சிட்டான், அவன் வந்து கேட்டிருந்தான், அவனும் வந்து எங்களோட இந்த இதில் வந்து ஒரு பாட்டு தான், ஸோ அதனால் வந்து நான் அதை பண்ண விட்டேன். அண்ட் எஸ் அது வந்து கொஞ்சம் தெரியாமல் வந்து உண்மையிலே வந்து அடிச்சுட்டுக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த செக்மெண்ட்டில் அவன் ஏன் இருக்கான் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் யார் டிராவிஸ் ஸ்காட். பட் அந்த செக்மெண்ட்டில் அவர் பார்த்தா நடுவில் நின்று ஏதோ அவரோட டீம் தான் போல், ராக்கு சீனா அந்த மாதிரி. ஸோ அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் அவரை நம்ம இக்னோர் பண்ணலாம். பட் பை அது ரிலேட்டட் கூட அப்டேட் கொடுத்துருக்காரு. ஃபியூச்சர் பிளான் என்னென்னா ராக் வந்து சொல்கிறாரு, இன் ஃபியூச்சர் நீங்கள் வந்து டிராவிஸ் ஸ்காட்டை இவங்க கூட சுற்றுறது வந்து பார்ப்பீங்க, இவங்க கூட பார்த்தீங்கன்னா இருக்கிறத வந்து பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மேபி ஜான்சனா வந்து வரும்போது தனியாக வரமாட்டார். மேபி டிராவிஸ் ஸ்காட் வந்து சீனா கூட இருக்கலாம், இல்லை அவருக்கோசம் வந்து செக்மெண்ட் வந்து கட் பண்ணலாம். அதாவது பின்னாடி சுற்றுவாங்களே, ஒருத்தர் ஹீல்னா பின்னாடி சுற்றுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா மேபி டிராவிஸ் ஸ்காட் வந்து இருக்கலாம் ஃபார் த ராக் அண்ட் சீனா. அண்ட் ஜான்சனா இப்போ ஹீல் டர்ன் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கோடி கூட மேட்ச் பண்ண போகிறாரு ரெசல்மேனியா 41 ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில். அண்ட் இப்போது அவர் டைட்டில் ஜெயிக்க போகிறாரா? ஸோ ஜான்சனா ஃபேன்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ். சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனலி ஜான்சனா வந்து அந்த 17 டைட்டில் வந்து ஜெயிக்க போகிறாரு. எஸ், அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண போகிறாரு. அண்ட் அது வந்து இந்த ஹீல் டர்ன் தான் வந்து அவருக்கு வந்து உதவியாக இருக்க போகுது. ஃபைனல் பாஸோட ஹெல்ப் வந்து உதவியாக இருக்க போகுது. ப்ளஸ் இந்த ரன்னு, இந்த ஹீல் ரன்னே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்க போகுது சீனாக்கு. ஸோ அவர் வந்து பார்ட் டைமராக இருக்கார். ப்ளஸ் வந்து வயசும் ஆகிடுச்சு, அதிகமாக ரெசல் பண்ண முடியாது. அப்படி டைட்டில் ஜெயித்தாலுமே வந்து அதிகமாக அவரால் என்ன பண்ண முடியாது, டைட்டிலை டிஃபெண்ட் பண்ண முடியாது, ஆன் த லைனில் வைக்க முடியாது. இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண ஒரே வழி இந்த ஹீல் டர்ன். ஸோ இந்த ஹீல் டர்ன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா பல விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜான்சனாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் டாமினன்ஸ் வந்து காமிக்க போகிறாங்க சீனா அண்ட் ராக்கு. சீனா ராக் ஏன் சொல்கிறாங்கன்னா, எஸ் இது வந்து ஒரு வகையில் ஒரு அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு வகையில் ராக் கூட வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அந்த மாதிரி தான் சொல்லுவார். ஸோ இவரு கூட இருக்க போகிறாருன்னு யார், டிராவிஸ் ஸ்காட்டு, இவர் அண்ட் சீனா. ஸோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நினச்சி பார்த்துருப்பாங்க, போன ரிசல்மேனியாவில் ராக் எதிர்த்து நிற்பார் சீனா, அந்த ஏலாம் போட்டிருப்பார்ல அந்த இது. பட் ராக் பாட்டம் வாங்கி போயிருப்பார். ஆனால் இந்த ரிசல்மேனியாவில் அப்படி டீம் அப், ரெண்டு பேரும் வந்து இப்போது ஒரு ஜோடி ஆகிட்டாங்க, ஒரு தரமான டீமை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் எஸ் இதை சொல்லி ஆகணும், சீனா ஹீல் டர்ன் பண்ணதுனால சீனா வந்து வரப்போ ரிசல்மேனியாவில் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. 99% நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து டைட்டில் ஜெயிக்கலாம். அண்ட் தன்னோட இந்த கடைசி ரனில் இந்த டைட்டில் ரன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுக்கலாம். ஆஸ் அ ஹீல் ரன்னாக ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஏது நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். பட் இந்த ஹீல் டர்ன் அவருக்கு வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண போகுது. ராக்குக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. இந்த ரெசல்மேனியா ஹைப் பண்ணதில் வேறு லெவலில் பண்ணி விட்டாங்க. அண்ட் கடைசியில் ட்ரிபிள் ஹெச்சை கண்டிப்பாக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ரீசெண்ட் டைமில் அவர் எவ்வளோ மொக்க பண்ணாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் எத்தனையோ ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. அது ஒரு தனி கதை தான், அதை இப்போயும் நம்ம வந்து பேசி பிரோஜனம் கிடையாது. ஆனால் ரெசல்மேனியா ஹைப் இல்லை, டெட்டாக இருந்தது. பட் ஃபைனலி இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வந்து வேறு லெவலில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. எத்தனை பேர் இதை அக்ரி பண்ண போகிறீங்கன்னு தெரில. ஆனால் கோடி கூட ஹீல் டர்ன் பண்ணியிருந்தா, அந்த ஹோம் லேண்டர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாலுமே கோடி ஹீல் வர்சஸ் பேபி ஃபேஸ் சீனா இருந்ததுன்னா அவ்வளோ ஹைப் இருந்திருக்காது. ஏன்னா அசால்ட்டாக நம்ம வந்து சொல்லியிருக்கலாம் அங்கே கோடியை வந்து ஜெயிக்க போகிறாரு, ஒரு வாவ் ஃபேக்டர் வந்து இருந்திருக்காது. பட் இந்த ரெசல்மேனியாக்காக வாவ் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து நம்மளோட ட்ரிபிள் ஹெச் வந்து வெஸ்ட்டாரு. ஸோ கண்டிப்பாக அதுக்கோசம் நம்ம வந்து ட்ரிபிள் ஹெச்சை பாராட்டி ஆகணும். தேங்க்யூ ட்ரிபிள் ஹெச்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து போட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ராக்கு கூட, அண்ட் தேங்க்யூ சீனா கூட. ஏன்னா 3 பேரும் சேர்ந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க, இது நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் தேங்க்யூ சிஎம் பங்க் கூட சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மனுஷன் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாப்புல இந்த ரெசல்மேனியா மெயின் இவென்ட் பண்ணோன்னு 2 வருஷமாக பண்ணுறாப்புல. பட் இந்த வாட்டியை பார்த்தோன்னா அவரை வந்து விட்டு கொடுத்துட்டாரு. ஏன்னா கரண்ட்லி இப்போது சீனாவோட கடைசி ரன்னு. ஸோ இந்த ஹீல் டர்ன் எஸ் வேறு லெவலில் இருக்க போது, வேறு லெவலான ஒரு அலைன்ஸ் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஒரு ஃபைனல் ரன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபேன்ஸோட ட்ரீட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஃப்ரம் ஜான் சீனா. ஸோ அவர் வந்து தன்னோட சைட்லேருந்து ஃபுல்லாக வந்து கொடுக்க போகிறாரு. ஓகே, ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஃப்யூச்சர் பிளானு. சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, டைட்டில் ஜெயிப்பார். அண்ட் தன்னோட கடைசி டைட்டில் ரன் வந்து அவர் வந்து கொடுத்து போவார்.